ஓம் ஸ்ரீ குருபயோ நமக. மார்ஸ் மீடியா நேயர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவகிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 23 மார்ச் 2026 திங்கட்கிழமை. விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 9ஆம் நாள். திதி பஞ்சமி மாலை 6:38 மணி வரை, பிறகு சஷ்டி. நட்சத்திரம் கார்த்திகை இரவு 8:49 மணி வரை, பிறகு ரோகிணி. யோகம் விஷ்கம்பம் மதியம் 12:21 மணி வரை, அதன்பின் பிரீத்தி. கரணம் பவம் காலை 7:57 மணி வரை, பிறகு பாலவம் மாலை 6:38 மணி வரை, பிறகு கௌலவம் காலை 5:22 மணி வரை. நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகுகாலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிவை மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவகிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு முழுமையா சந்திராஷ்டமம் இருக்கிற நாளுங்க. அதனால காலையில எழுந்ததிலிருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் நீங்க ரொம்ப கவனமா பொறுமையா இருக்கணும். மனசுல தேவையில்லாத பயமும் குழப்பமும் வந்துட்டு போகும். எந்த ஒரு புது முயற்சியும் இன்னைக்கு பண்ண வேண்டாம். அமைதியா இருக்கிறது தான் இன்னைக்கு உங்களுக்கு பெரிய பாதுகாப்பே. வியாபாரத்துல இன்னைக்கு புதுசா எந்த முதலீடும் செய்யக்கூடாது. இருக்கிறத அப்படியே கவனிச்சுக்கிட்டு வந்தாலே போதும். வாடிக்கையாளர்கள் கிட்ட பேசும்போது வார்த்தையில ரொம்ப நிதானம் தேவை. கோபத்தை குறைச்சிக்கோங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு தேவையில்லாத வேலை பழு வந்து சேரலாம். சக ஊழியர்களோட ஈகோ பிரச்சனைகளை தவிர்த்துடுங்க. பண விஷயத்துல யாருக்கும் கடன் கொடுக்கவும் வாங்கவும் வேண்டாம். குடும்பத்துல சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட வாக்குவாதம் வரலாம். அதனால நீங்க தான் பேச்சை குறைச்சிக்கிட்டு அமைதியா விட்டு கொடுத்து போகணும். வெளியூர் பயணங்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துடுங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமா இருங்க. வேகம் வேண்டாம். இன்னைக்கு நாள் முழுக்க இறை வழிபாட்டுல மட்டும் உங்க கவனத்தை செலுத்துங்க. அதுதான் உங்க மனசுக்கு நிம்மதியை தரும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான். அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 7. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னு சுக்ர பிரசோதயாத். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கதவை தட்ட போற நாளுங்க. எந்த ஒரு சவாலையும் ரொம்ப ஈஸியா சமாளிச்சு பெரிய வெற்றி அடைவீங்க. உங்களை எதிர்த்தவங்க கூட இன்னைக்கு உங்ககிட்ட வந்து சரணடைவாங்க. சமுதாயத்துல உங்களுக்கு பெரிய அந்தஸ்து கிடைக்கும். தொழில்ல இன்னைக்கு அதிரடியான சில மாற்றங்களை செய்வீங்க. அது உங்களுக்கு பெரிய லாபத்தை அள்ளித்தரும். கட்டுமான தொழில்ல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை விஷயமா பயணம் போக வேண்டியிருக்கும். அது ரொம்ப பயனுள்ளதா அமையும். பணவரவு ரொம்ப சீரா இருக்கும். குடும்பத்துல எல்லாரும் உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருப்பாங்க. உங்க பேச்சுக்கு தனி மதிப்பு இருக்கும். சொந்த ஊருக்கு போறதுக்கான திட்டங்களை போடுவீங்க. ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். ரொம்ப சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. கோபத்தை மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. நிதானமா பேசினா எல்லாமே நல்லபடியா நடக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சாய்பாபா. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். அதிர்ஷ்ட எண்கள் 5, 8. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஆன்மீக ஈடுபாடும் தான தர்மங்கள் செய்யணுங்கிற எண்ணமும் அதிகமா இருக்குங்க. நீங்க செய்யற ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு பெரிய பலனையும் மரியாதையும் தேடித்தரும். பெரியவங்களோட ஆசி உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். ரொம்ப நாளா தடைபட்டிருந்த நல்ல காரியங்கள் இன்னைக்கு கைகூடி வரும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் சீரா இருக்கும்.
கல்வி நிறுவனங்கள், ஆலோசனை மையம் வச்சு நடத்துறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை விஷயமா பயணம் போக வேண்டியிருக்கும். அது ரொம்ப பயனுள்ளதா அமையும். பணவரவு ரொம்ப சீரா இருக்கும். குடும்பத்துல எல்லாரும் உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருப்பாங்க. உங்க பேச்சுக்கு தனி மதிப்பு இருக்கும். சொந்த ஊருக்கு போறதுக்கான திட்டங்களை போடுவீங்க. ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். மனசுல ஒரு அமைதி இருக்கும். எந்த கவலையும் உங்களை அண்டாது. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட நிறம் ஊதா. அதிர்ஷ்ட எண்கள் 1, 6. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்க கடுமையான உழைப்புக்கு ஏத்த பலன் கிடைக்க போற நாளுங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரப்படாம ரொம்ப நிதானமா செயல்படணும். கடந்த சில நாளா இருந்த மன அழுத்தம் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறையும். பழைய நண்பர்கள் தேடி வந்து பேசுறது உங்களுக்கு பெரிய ஆறுதலா இருக்கும். வியாபாரத்துல லாபம் நிதானமா தான் இருக்கும். இரும்பு, எந்திரம் சம்பந்தமான வியாபாரம் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு ஓரளவு நல்ல லாபம் பார்க்கலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலைகள் அதிகமா இருக்கும். ரொம்ப கவனமா செஞ்சு முடிக்கணும். பணவரவு சீரா இருக்கும். அனாவசிய செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. குடும்பத்துல அமைதி நிலவும். வாழ்க்கை துணையோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப பொறுமையா நடந்துப்பீங்க. விட்டு கொடுத்து போறது குடும்பத்துக்கு நல்லது. வீட்ல பெரியவங்க உடல் நிலத்துல கொஞ்சம் சிறப்பு கவனம் செலுத்துங்க. ஆரோக்கியம் சீரா இருக்கும். உடம்புக்கு போதுமான ஓய்வு கொடுங்க. சரியான நேரத்துக்கு தூங்குங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி. அதிர்ஷ்ட நிறம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 4, 9. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான கும்பராசி நேர்களே, இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட காற்று பலமா வீச போற நாளுங்க. மனசு ரொம்ப தெளிவா இருக்கும். புதுசு புதுசா ஐடியாக்கள் தோணும். நீங்க எடுக்க போற முடிவுகள் உங்க எதிர்காலத்துக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கும். எதிர்பாராத ஒரு இடத்திலிருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் தேடி வந்து உங்க மனசை ரொம்ப சந்தோஷப்படுத்தும். வியாபாரத்துல இன்னைக்கு பெரிய அளவுல முன்னேற்றம் இருக்கும். தொழில்நுட்பம் சம்பந்தமான தொழில் செய்யறவங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை விஷயமா பயணம் போக வேண்டியிருக்கும். அது ரொம்ப பயனுள்ளதா அமையும். பணவரவு ரொம்ப தாராளமா இருக்கும். எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். குடும்பத்துல சந்தோஷமான கொண்டாட்டங்கள் இருக்கும். ரொம்ப நாளா பார்க்காத உறவினர்கள் வீட்டை தேடி வருவாங்க. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். உடம்புல இருந்த சோர்வு விலகி ஒரு புது எனர்ஜி பிறக்கும். சாயங்கால நேரத்தை ரொம்ப சந்தோஷமா செலவழிப்பீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் திருப்பதி வெங்கடாச்சலபதி. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 8. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மனசு ரொம்ப இலகுவா, எந்த பதற்றமும் இல்லாம ரிலாக்ஸா இருக்குங்க. நீங்க கேட்காமலேயே உங்களுக்கு உதவிகள் தானா தேடி வரும். அது உங்களுக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கும். ரொம்ப நாளா இழுபறியா இருந்த ஒரு வேலை இன்னைக்கு சுமூகமா முடிஞ்சிரும். வியாபாரத்துல இன்னைக்கு பழைய பாக்கிகள் சுலபமா வசூலாகும். தடைபட்டிருந்த தொழில் மறுபடியும் சூடு பிடிக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலைகள் அதிகமா இருக்கும். ரொம்ப கவனமா செஞ்சு முடிக்கணும். பணவரவு இன்னைக்கு உங்க எதிர்பார்ப்பை தாண்டி இருக்கும். அதனால பழைய கடன்களை அடைச்சு நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா பேசி சந்தோஷமா இருப்பீங்க. வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப உறுதுணையா இருப்பாங்க. வீட்டை சுத்தம் பண்றது, பழைய பொருட்களை மாத்துறதுன்னு ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பீங்க. ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். ராத்திரி நிம்மதியான தூக்கம் வரும். இன்னைக்கு புதுசா எந்த ஒரு நல்ல காரியத்தையும் நீங்க தைரியமா தொடங்கலாம். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சரஸ்வதி தேவி. அதிர்ஷ்ட நிறம் மெரூன். அதிர்ஷ்ட எண்கள் 3, 9. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்கிர பிரசோதயாத். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு வாரத்தின் முதல் நாள் அப்படிங்கறதால ரொம்பவே சுறுசுறுப்பா செயல்பட போறீங்க. திங்கட்கிழமை காலையில எழுந்ததுமே உங்க வேலைகளை கச்சிதமா திட்டமிட்டு களத்துல இறங்குவீங்க. ரொம்ப நாளா இழுபறியா இருந்த ஒரு அரசு சம்பந்தப்பட்ட காரியம் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமா முடியும். உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்க வார்த்தைக்கு பெரிய மதிப்பு கொடுப்பாங்க. வியாபாரத்துல இன்னைக்கு நீங்க எடுக்கிற சின்ன சின்ன முயற்சிகள் கூட பெரிய லாபத்தை கொண்டு வந்து சேர்க்கும்.
புதுசா வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவாங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலைப்பளு இருந்தாலும் அதை ரொம்ப ஈஸியா சமாளிச்சு முடிப்பீங்க. மேலதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க. பணவரவு ரொம்பவே நல்லா இருக்கிறதால மனசுக்கு சந்தோஷமா செலவு பண்ணுவீங்க. குடும்பத்துல இன்னைக்கு கலகலப்பான சூழல் நிலவும். வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் உங்க முடிவுக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து போற குணம் அதிகமா இருக்கும். ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். பழைய உடல் சோர்வெல்லாம் பறந்து போய் உடம்புல ஒரு புது எனர்ஜி பிறக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் முருகப்பெருமான். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 4. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமः பிரச்சோடயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு கடந்த சில நாளா இருந்த குழப்பங்கள் எல்லாம் விலகி ஒரு புது வெளிச்சம் பிறக்கிற நாளுங்க. காலையில எழுந்ததுமே நல்ல செய்திகள் தேடி வந்து உங்க மனச ரொம்ப சந்தோஷப்படுத்தும். எந்த ஒரு வேலையையும் ரொம்ப ஈடுபாடோட செஞ்சு முடிப்பீங்க. உங்க திறமைக்கேத்த அங்கீகாரம் இன்னைக்கு கட்டாயம் கிடைக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு பழைய வாடிக்கையாளர்கள் மூலமா உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல அமைதி திரும்பும். மேலதிகாரிகள் உங்க உண்மையான உழைப்ப புரிஞ்சுக்குவாங்க. பணவரவு தாராளமா இருக்கும். பழைய கடனை அடைக்க ஒரு நல்ல வழி பிறக்கும். குடும்பத்துல சந்தோஷமான கொண்டாட்டங்கள் இருக்கும். வாழ்க்கை துணையோட வெளியில ஒரு சின்ன பயணம் போயிட்டு வர்றதுக்கு திட்டம் போடுவீங்க. பிள்ளைகள் உங்க பேச்ச கேட்டு நடந்து பெருமை தேடி தருவாங்க. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். இனிமே எந்த பயமும் இல்ல, தைரியமா இருங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் காமாட்சி அம்மன். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 7. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான் காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே க்ருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மிதுனராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு முழுமையான தைரியமும் தன்னம்பிக்கையும் கிடைக்க போற நாளுங்க. மனசுல இருந்த பாரமெல்லாம் இறங்கி ஒரு பெரிய தெளிவு பிறக்கும். நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களை தேடி வரும். நல்ல நண்பர்கள் மூலமா உங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய உதவி சரியான நேரத்துல கிடைக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு புதுசா எந்த முடிவும் எடுக்கலாம். அது உங்களுக்கு சாதகமா முடியும். வாடிக்கையாளர்கள் கிட்ட உங்க திறமையான பேச்சால நல்ல பேர் வாங்குவீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும். அதை ரொம்ப சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க. பணவரவு ரொம்ப திருப்தியா இருக்கும். குடும்பத்துல சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட சந்தோஷப்படுவீங்க. கணவன் மனைவிக்குள்ள அன்பும் காதலும் அதிகரிக்கும். இளைய சகோதரர்கள் உங்களுக்கு ரொம்ப ஆதரவா இருப்பாங்க. ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். மனக்கவலைகள் எல்லாம் காணாம போயிடும். வீட்ல சாயங்கால நேரத்துல ரொம்ப ரிலாக்ஸா நேரத்தை செலவழிப்பீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பெருமாள். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 5. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு உங்க ராசிநாதனான சந்திர பகவானின் ஆசியால ரொம்பவே ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவீங்க. மன அழுத்தம் பதட்டமெல்லாம் விலகி ஒரு புது உற்சாகம் பிறக்கும். உங்களோட பழைய சுறுசுறுப்பு திரும்ப வந்துடும். தடைப்பட்டு நின்ற வேலைகளை எல்லாம் இன்னைக்கு தூசி தட்டி எடுத்து வேகமா செஞ்சு முடிப்பீங்க. வியாபாரத்துல இன்னைக்கு புதிய வாடிக்கையாளர்கள் வருவாங்க. லாபமும் நல்லபடியா இருக்கும். ரொம்ப நாளா வராம இருந்த பாக்கி பணம் கைக்கு வந்து சேரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல அமைதி திரும்பும். மேலதிகாரிகள் உங்க உண்மையான உழைப்ப புரிஞ்சுக்குவாங்க. பணவரவு தாராளமா இருக்கும். பழைய கடனை அடைக்க ஒரு நல்ல வழி பிறக்கும். குடும்பத்துல சந்தோஷமான கொண்டாட்டங்கள் இருக்கும். வாழ்க்கை துணையோட வெளியில ஒரு சின்ன பயணம் போயிட்டு வர்றதுக்கு திட்டம் போடுவீங்க. பிள்ளைகள் உங்க பேச்ச கேட்டு நடந்து பெருமை தேடி தருவாங்க. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். இனிமே எந்த பயமும் இல்ல, தைரியமா இருங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகர். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 4, 8. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு தடைகளை தாண்டி முன்னேற போற நாளுங்க. எதையும் ரொம்ப பிராக்டிக்கலா சிந்திப்பீங்க. வீண் விவாதங்களை தவிர்த்துட்டு உங்க வேலைகளை கச்சிதமா செஞ்சு முடிப்பீங்க. ரொம்ப நாளா ஒரு விஷயத்துல முடிவெடுக்க முடியாம திணறிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு சரியான முடிவை எடுப்பீங்க.
தொழில் ரீதியா பார்த்தா வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்கான வேலைகளை இன்னைக்கு தொடங்குவீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு கொடுத்த வேலைய சீக்கிரமாவே செஞ்சு முடிச்சுட்டு அடுத்த கட்ட பதவி உயர்வு பத்தி யோசிப்பீங்க. பணவரவு இன்னைக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும். எதிர்கால தேவைக்காக ஒரு நல்ல தொகையை சேமிப்புல போடுவீங்க. குடும்பத்துல ஒற்றுமை பல மடங்கு கூடும். வாழ்க்கை துணையோட மனசை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அன்பா நடந்துப்பீங்க. அவங்களுக்கு பிடிச்ச பரிசுகளை வாங்கி கொடுப்பீங்க. வீட்ல ஏதாவது சின்ன சின்ன ரிப்பேர் வேலைகள் இருந்தா அதை இன்னைக்கு பொறுமையா பாப்பீங்க. ஆரோக்கியம் நல்லா இருக்கும். உடற்பயிற்சி செய்யறத பழக்கமாக்கிக்கிறது இன்னும் நல்லது. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 9. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு கடந்த 2 நாளா இருந்த சந்திராஷ்டமம் எல்லாம் முழுமையா முடிஞ்சு இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்க போற நாளுங்க. காலையில எழுந்ததுமே ஒரு பாசிட்டிவான எனர்ஜி உங்களை தொற்றிக்கொள்ளும். ரொம்ப நாளா இழுபறியா இருந்த ஒரு வேலை இன்னைக்கு சுமூகமா முடிஞ்சிடும். வியாபாரத்துல இன்னைக்கு நீங்க தொட்டதெல்லாம் துளங்கும். வாடிக்கையாளர்களை உங்க இனிமையான பேச்சால ஈர்த்து நல்ல லாபம் பார்ப்பீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலைப்பழு குறைஞ்சு ரொம்ப ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவீங்க. பணவரவு ரொம்பவே நல்லா இருக்கிறதால பழைய கடன்களை அடைக்க தேவையான பணம் கைக்கு வந்து சேரும். குடும்பத்துல ரொம்ப சந்தோஷமான சூழல் நிலவும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் கூடும். கடந்த 2 நாளா வீட்ல இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு சரியாகிடும். ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். பழைய உடல் சோர்வெல்லாம் பறந்து போய் ரொம்ப ஆக்டிவா மாறுவீங்க. வீட்ல சாயங்கால நேரத்துல ரொம்ப ரிலாக்ஸா நேரத்தை செலவழிப்பீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பைரவர். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 2, 6. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.